உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இத்தனை படம் நடிச்சிருந்தாலும் நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கேன், பிச்சைக்காரன் மாதிரி ஒரு படம் ஒரு ஈஸியாக ஒரு ஆக்டருக்கு அமையாது. பெரிய கிஃப்ட் எனக்கு. சசி சார் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர். ஏன்னா ஆக்டிங் கெரியரில் பிச்சைக்காரன், அப்புறம் மியூசிக் டைரக்டராக என்னை அறிமுகப்படுத்தினது சார் தான். ஸோ நான் சார்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்டு முடிச்ச பிறகு சொன்னது சாரும் சொன்னார் உங்ககிட்ட, எப்படி ஒரு மனுஷனால் சார் ஃபஸ்ட்டு படம் சொல்லாமல் எப்போ சார் வந்துச்சு? 98லேருந்து 2008, 18, 28 வருஷமா இல்லை, 28 இயர்ஸாக எப்படி இவ்வளோ சின்சியராக திங்க் பண்ண முடியுது ஒரு கிரியேட்டர்னால் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இந்த கதை கேட்கும் பொழுது நான் பிச்சைக்காரனுக்கு கேட்டு எப்படி எமோட்டாகி அழுந்தனோ அதே மாதிரி ஒரு பெரிய எமோஷன் எனக்கு கிடைச்சது. எவ்வளோ ட்ரெண்டியாக எப்படி திங்க் பண்ணாருன்னு எனக்கு தெரியலன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் கதையை கேட்டு. ரொம்ப இத்தனை படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கதையில் வந்து சார், நான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நான் பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கிறாரு. நிறைய மேடைகளில் வந்து நல்ல கலகலன்னு பேசுவேன், ஃபிலாசபி பேசுவேன். ஆனால் எனக்கே கூட தோணாத இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்குல்ல, நம்ம மறந்துட்டோமே, நம்ம சொந்த வாழ்க்கையிலேயே இந்த விஷயத்தை மறந்துட்டோமே அப்படின்றது ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் 1% ஒரு பெரிய தாக்கத்தையாவது உண்டு பண்ணும். கண்டிப்பாக இதை பார்க்குற நிறைய பேர் வந்து, ஓ ஆமாம், இல்லை நம்ம யோசிக்கல, நம்ம வீட்டிலே இது மாதிரி நடந்திருக்குல்ல அப்படின்னு கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியை படத்தை தாண்டி, படம் வாங்க அருமையாக பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்கோம், மியூசிக் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறத விட, அப்படி சொல்கிறது எனக்கே சம்டைம்ஸ் கூச்சமாக இருக்கும், வாங்கன்னு சொல்கிறதுக்கு. நான் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாரையும், மக்கள் எல்லாரையும் உரிமையோட அன்போடு நான் வந்து உண்மையாக வாங்கன்னு கூப்பிட்றேன். ஏன்னா இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று அடங்கியிருக்கு. இது வந்து பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு படம். இந்த படம் நூறுசாமியை பிச்சைக்காரனை பொறுத்த வரைக்கும் அம்மா மேலே ஒருத்தர் எவ்வளோ பெரிய பாசம் வச்சுருந்தான்ற மாதிரி கதை. இந்த படம் கண்டிப்பாக மிக அவசியம். இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு படம். இவ்வளோ டென்ஸாக இந்த விஷயத்தை பற்றி யாருமே கையில் எடுத்துகிட்டு பேசி ஒரு படமாக ஆக்குனதில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்தியா லெவலில் கூட இந்த விஷயத்தை யாரும் ஸ்ட்ராங்காக சொன்னதில்லை. முழுக்க அந்த கருத்தை மட்டுமே வச்சு இந்த படம் பண்ணியிருக்காரு. அந்த கருத்து என்னன்றது இப்போ நான் சொன்னால் கொஞ்சம் சஸ்பென்ஸ் உடஞ்சுன்றதால சொல்ல முடியல. கண்டிப்பாக குடும்பத்தில் அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம், பார்க்கணும். சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். இது வந்து கண்டிப்பாக வெளியே வந்துட்டு ஓகே மச்சி அப்படின்லாம் யாருமே சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி அவங்களுக்கு சொல்ல வாய் வராது. அப்படின்ற மாதிரி படமாகவே பார்க்க மாட்டாங்க யாருமே. ஒரு எமோஷன், பெரிய சமூக அக்கறையோடு இந்த படத்தை சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு வார்த்தையும் எழுதியிருக்கிறாரு. ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டைலாக் எழுதுறதோ கதை எழுதுறதோ ஈஸி. ஆனால் ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவில் இருந்துக்கிட்டு ஒரு பெண்ணோட உணர்வை வந்து எடுத்து எழுதி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க சார். ரொம்ப சிறப்பான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க என் கம்பெனிக்கு. அண்ட் இந்த படத்தில் வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? ஸோ அந்த கதாபாத்திரத்தை வந்து வேறு யாருனாலையும் சுவாசிக்கா இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. ஒரு இந்தியாவின் வெரி இம்பார்ட்டண்ட் மிக சிறந்த ஒரு நடிகை கூட நடிச்சிருக்கேன் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லுவேன், உண்மையாகவே. ஸோ அவ்வளோ அருமையான ஒரு பெர்ஃபார்மர். ஒரு சிங்கிள் ஷாட், ஐ திங்க் ஒரு 5 நிமிஷம் ஓடுமா அந்த சிங்கிள் ஷாட்டு? 5 நிமிஷம் இருக்குமா சார்? மேலேயே கூட வரும். ஒரு சிங்கிள் ஷாட்லலாம் ஒரு சிங்கிள் ஷாட் ஒரு படத்தில் ஒரு ஓகே ஆகுதுன்னா கன்ஃபார்ம்டாக 5 டேக்கு 6 டேக் போயிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சிங்கிள் ஷாட் நீங்கள் செகண்ட் ஹாஃபில் பார்ப்பீங்க. கன்ஃபார்ம்டாக எப்படி வந்து ஒருத்தங்க இவ்வளோ தூரம் சும்மா ஜாலியாக ஆக மச்சான் சிரித்து பேசலாம், ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறோம் அப்படின்றது இல்லை கதை. முழுக்க கேமரா வந்து இவங்க எக்ஸ்ப்ரெஷன், இவங்க எங்கே திரும்புகிறாங்க, என்ன சொல்ல வராங்க, எப்படி அழுறாங்க, எவ்வளோ கண்ணீர் வருது, எல்லாமே கம்ப்ளீட்டாக சோலோவாக அவங்க மேலே தான் அந்த சீன் இருக்கும். கூட இத்தனை பேர் இருந்தாலுமே கேமரா இப்படி இறங்கும், அப்படி போகும், எல்லாம் அவங்களை க்ளோஸ் பண்ணி தான் காமிப்பாங்க. அந்த சிங்கிள் ஷாட்டில் வந்து அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸு கொடுத்தது வந்து மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ஸ்வாசிகாவுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடைக்கும். அண்ட் அவங்க டெடிகேஷன், ஸோ ரொம்ப டெடிகேட் பண்ணி ரொம்ப அர்ப்பணிப்பு கொடுத்து அருமையாக பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் ஸ்வாசிகா. அப்புறம் இந்த படத்தில் சக்தி, பிக் பாஸ் சக்தி தான் நீங்கள் இல்லையா? காம்பவுண்டில் ஏறி குச்சி போனார் அவர், நீங்கள் இல்லையா? நீங்கள் குக்கு வித் கோமலில் காம்பவுண்ட்லாம் கிடையாதாப்பா? சரி மை குக்கு தானே?
இல்ல சார் குக்கும் இல்லையா? குக்கு தான். அப்போ என்ன கோமாளி? அறிமுக நடிகரே சொல்லிடலாம் சார். ஃபிளாஷ்பேக் கே சக்தி ராஜன் சொன்னார் இல்லையா, நான் குப்பி கே சக்தி. சக்தி அருமையான ஒரு ரோல் பண்ணியிருக்காப்புல. அண்ட் அஜய் தேஷனும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிக்கில் சார் வந்து பிளான் பண்ணி பேரை மாற்றி உட்கார வச்சுருக்காங்க. அவரோட ஜோடி இவங்க, இவரோட ஜோடி அவங்க. ஆனால் வந்து ஏன் சார் 2 தடவை மாற்றி மாற்றி வச்சு என்ன ஸோ எனக்கு அந்த மாதிரி மாற்றி நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் லிஜுமோல் வந்தாங்கன்னா அவங்கள உட்கார வைக்க. ஸோ ரொம்ப அருமையாக 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணன் தம்பியாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப இந்த பொருத்தம் மாதிரி அவ்வளோ பெஸ்ட்டு பொருத்தம் கிடைக்காதுன்ற அளவுக்கு சக்தியும் அஜயும் நல்லா அண்ணன் தம்பியாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாடினி அண்ட் காவ்யா இந்த கண்டென்ட்டுக்காக நான் ஸோ காவ்யா அண்ட் பாடினியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமாக வந்து கருணாஸ் சார், பாலசக்திவேல் சார், அருள்தாஸ் சார், அப்புறம் வேறு யார் சார், லிஜுமோல், ஆமாம் ஜென்சன் திவாகர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த படத்தோட முக்கியமான ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி படத்தை ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. படம் வந்து ஜூன் 19 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் உள்ள லேடிஸை கூட்டு போய் இந்த படத்தை பாருங்கள். சொசைட்டிக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் இந்த படத்தில் கண்டிப்பாக இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ஆங்கிளில் சார் சொல்லியிருக்காரு. நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ. மியூசிக் டைரக்டராக யார்? மியூசிக் ஸ்ரீராம், பாலாஜி ஸ்ரீராம். இந்த படத்தோட இந்த படத்தில் புது மியூசிக் டைரக்டர் என்ன எப்படி சசி சார் வந்து டிஷுபில் அறிமுகப்படுத்தினாங்களோ அதே மாதிரி வந்து பாலாஜி ஸ்ரீராம் அப்படின்னு ஒருத்தரை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பாட்டும் அருமையாக இருக்குது. ரீரெக்கார்டிங் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. கன்ஃபார்ம்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் இருக்குது, காத்துட்ருக்கு. அப்புறம் கேமராமேன் தர்ஷனும் அருமையாக பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு வந்து எடிட்டர் ஹரிஷ்னு ஒருத்தர் எடிட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கும் செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்பொழுது. இல்லை ஃப்ரீ ஆக்டர் தான் சார், எனக்கு சம்பளம் இல்லை. இன்னும் ஐ திங்க் 2 படத்துக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் கஷ்டம்னு நினைக்கிறேன் 2 படத்துக்கு சார். கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் சொல்லித்தர வேண்டியிருக்கு இல்லையா. அப்போது இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசு அண்டு ரொம்ப டஃப்பான ஒரு பீரியட் நோக்கியும் போயிட்டுருக்கு. அப்படின்றதுனால இனிஷியலாக மேபி ஒரு 2-3 ஃபிலிம்ஸில் வந்து சினிமானா இப்படி இருக்கும், இவ்வளோ டஃப்னஸ் இருக்கும். அதாவது என் கம்பெனியில் நடிக்கிறதுனால கம்ஃபர்ட் ஜோன்லாம் கிடையாது, நிறைய வேலை இருக்கும் அவங்களுக்கு. மோர் தென் த மூவியை தாண்டியும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படத்தோட ரிலீஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் வேலை பண்ணுவாங்க. கம்ஃபர்ட் ஜோனுக்கு இதுக்கப்புறம் தான் போக போகிறாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட இருக்க வரைக்கும் டஃப்பாக தான் இருக்கும். இன்னைக்கு 2026 நம்ம எவ்வளவு டெக்னாலஜி மாதிரி இருக்கும், இந்தியாவில் வந்து நிறைய பேப்பர் பார்க்கணும். இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் வரும்னு இருக்கு. இப்போ வந்து எந்த கருத்தை சொல்கிறதா இல்லை எந்த கதையை சொல்கிறதா இருந்தாலுங்க அதை இன்ட்ரெஸ்டாக சொல்கிறோமாங்கிறது தான் விஷயம். ஆனால் அந்த இப்போ நான் வந்து அம்மாவுக்கு மகனுக்குமான ஒரு இதுன்னு சொல்கிறேன்ல, உண்மை அது இல்லை. இந்த படத்தில் நான் சொல்ல வர்றது ஒரு தனிப்பெற்றோர், அதாவது சிங்கிள் மதரை பற்றின கதை. ஒரு பிளெயினான ஒரு அம்மா பற்றின கதை இல்லை, சிங்கிள் மதரை பற்றின கதை. அப்படிங்கும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக வேற விஷுவல்ஸ் வந்துடுது, வேற பிரச்சனை வந்துடுது. ஒரு சாதாரண மதருக்கும் சிங்கிள் மதருக்கும் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு அங்கேயே ஒரு புதுசாகிடுச்சு, அந்த கேரக்டரே புதுசாகிடுச்சு. ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் புதுசாக டீல் பண்ணுறேன் நான். ஸோ அந்த இன் தட் வே திஸ் இஸ் வெரி நியூ. நீங்கள் சொல்கிறீங்க கே சுப்ரமணியம் சார் பண்ணார் அப்படிங்கிறது. அப்போ கண்டிப்பாக அந்த படம் வந்து இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி 2-3 பேர் பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஆனால் முழுக்க அதை டீல் பண்ணவே இல்லை. நான் கே சுப்ரமணியம் சார் சொல்கிற படம் நான் பார்த்ததில்லை. அப்படியே இருந்தாலும் சிங்கிள் மதரை பற்றி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை. ஏன்னா நான் வந்து சிவப்பு மஞ்சள் பற்றி பண்ணுறப்ப யாராவது மச்சா கதையை சொல்லியிருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரன்னில் மட்டும் அவர் தொட்டு விட்டார். ஓகே இது ஒன்று தானே இருக்குது, நம்ம டச் பண்ணணும், இறங்கணும். அது அப்படி தெளிவாக படம் பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரு இது அக்கா தங்கச்சி கதை கிடையாது, இது மாமா மச்சான் கதை இப்படிங்கிற கிளியர் மைண்டோடு தான் ப்ளே பண்ணுறேன், எழுதுறேன் ஸ்க்ரீன் ப்ளே. அதே மாதிரி இது ஒரு சிங்கிள் மதருடைய பிரச்சனை தான்.
ஒரு அம்மாவுக்கும் மகனுக்குமான பாசம் இது கிடையாது, இது வந்து சிங்கிள் மதருக்கான பிரச்சனையை தான் நான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இன்ட்ரெஸ்டிங்காக புது சீன் வந்து விழுந்தது. எஸ், கண்டிப்பாக அது வந்து பிச்சைக்காரன் படத்துக்கும் இவர் தான் டைட்டில் கொடுத்தாரு, இந்த படத்துக்கும் இவர் தான் டைட்டில் கொடுத்தாரு. நான் இந்த படத்துக்கு இவர்கிட்ட கதை சொல்லும்போது வேறு டைட்டில் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் எனக்கு, நான் இது வரைக்கும் எல்லா டைட்டிலும் வந்து ரொம்ப பொய்ட்டிக்காக இருக்கணும்னு பார்ப்பேன். பட் இந்த கதைக்கு நான் வச்சுருந்த டைட்டில் மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் டைட்டில் எனக்கு பிடிக்கல. ஆனால் அது வந்து ரொம்ப ஆப்டான டைட்டில், ரொம்ப ஆப்டான டைட்டில். ஆனால் இவர் வந்து அப்படியே வந்து எப்பயும் போல் பிச்சைக்காரன் மாற்றின மாதிரி அடுத்த நாளே வந்து சார் இப்படி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் சார். நான் உடனே ஓகே பண்ணேன். என்ன காரணம்னா நான் என்னுடைய செக்லிஸ்ட்டில் இல்லை என்னுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டில் வச்சுருந்த 10 டைட்டிலில் அதுவும் ஒன்றா இருந்துச்சு. ஸோ சரி ஓகே சார். ஓஜா கூட்டம் வந்து பூமிகா, சொல்லாமலே வந்து கௌசல்யா, மற்ற படங்கள் ஃபுல்லாக பூவில் வந்து பார்வதி, விஷயங்கள் வந்து சந்தியா, அதுக்கடுத்து வந்து சாத்னா. இவங்க மலையாள ஹீரோயின்களே நிறைய வராங்க. ஏன் ஒரு மராட்டி பெங்காலி கூட வர மாட்டாங்க சார் படம், என்ன காரணம்? இல்லை அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சு சொல்லாமலையில் அவங்க வந்து மலையாளி கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 100 கோடி வானொலியில் இவங்க தான் வந்தாங்க, சித்தித் நானி தான். ஆக மொத்தம் தமிழ் வரல சார், தமிழ் வரல சார், தமிழ் வரல சார். சார் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு நிஜமாகவே நான் வந்து பூ படத்துக்கு ஒரு தமிழ் பொண்ணை தாங்க போடணுன்னு 100% நினச்சேன். நான் மனசார நினச்சேன். ஏன் போடல? அது தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். நான் வந்து லொக்கேஷன் பார்க்க போகிறப்ப எனக்கு அங்கே தமிழ் சீன் பேரில் இது பட்டாசு ஓட்டிகிட்டு இருந்த ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப தயங்கி அவங்களுக்கு மெல்ல பேச்சு கொடுத்து அவங்ககிட்ட இது சினிமாவில் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படி இப்படிலாம் பேசி கடைசியாக இல்லைம்மா நான் இதுக்கு கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அடுத்த நாள் தான் அந்த பொண்ணு வரல, ஃபேக்ட்ரிக்கு வரல. உண்மையாலுமே அப்போ அந்த படத்தில் பார்வதி போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அந்த பொண்ணுடைய ட்ரெஸ். ஸோ ஆனால் இப்போ அந்த காலகட்டம் இல்லை. இப்போ நம்ம தமிழ் பெண்கள் மாறிட்டு வர்றாங்க, இந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறிட்டு வருது. ஸோ அது மாறும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாறும். ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸாக இளைஞர்கள் அதிகமாக அரசியல் பக்கம் பார்வை இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. சட்டசபை நடக்கிறதா 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறாங்க நியூஸ் அப்படின்னு இருக்கிறோம். சக்தி திருமணம் ஒருவேளை லேட்டாக வந்துடலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை மறுபடியும் பொலிட்டிக்கல் சட்டையில் ஒரு படம் ஒன்று நினைக்கிறீங்களா? கோடியில் ஒருவன் பார்ட் 2 எடுக்கலான்னு பிளான் பண்ணுறேன். மற்றபடி சக்தி திருமகன் சரியான டைமில் தான் வந்துச்சு, ஓகே தான். சரி ஒன்றும் இல்லை, சும்மா பேசியிருந்தேன். ரொம்ப நாளாக தெரியும் இல்லையா, ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய பழகிருக்கோம், பேசிக்கோன்றதுனால ஒரு கர்டசி மீட் தான். பேசிகிட்டு இருந்தேன், எப்படி இருக்காருன்னு கேட்டேன், எப்படி சாப்பிட்றாரு, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறாரு, ரொம்ப கேஷுவல் டிஸ்கஷன் தான். நத்திங் அபவுட் பாலிடிக்ஸ். எனக்கு அரசியல் அறிவு அவ்வளோவா கிடையாது. போன வாரம் வந்துருக்கோம், இந்த வாரம் கூட வந்துருக்கான், வரல. ஜூன் 19ஆம் தேதி வருது. போன வாரம் அந்த பள்ளிக்கல்வித்துறை என்ன சொன்னாங்கன்னா, ஜூன் 19ஆம் தேதி ஜனநாயகம் வந்து எங்களுக்குலாம் பண்டிகை, நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜூன் 19ஆம் தேதி விஜய் சார் இடத்துல விஜயானந்த் சார் இருக்காருன்னா என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் அதெல்லாம் பிடிக்கல. ஆக்சுவலாக படம் வந்து முதல்ல மே 1க்கு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். படம் இன்னும் ஃபைன் டியூனிங் முடியறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக முடிஞ்ச உடனே ரிலீஸ் பண்ணுறோம். முடியும் போது டேட் பார்த்தா ஜூன் 19. அதனால 2 படமும் சேர்ந்து வருது. ஒருவேளை வந்ததுன்னு சொன்னால் விசாரிச்சு பார்ப்பேன், பார்த்துட்டு தியேட்டர்ஸ் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் தள்ளி போட்டுருவோம், தேவைப்பட்டோம். கண்டிப்பாக தள்ளி போட்டுருவோம். தியேட்டர் இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் விவசாயியாக நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட பேசியிருக்கீங்க. எப்படி இருக்கு, 20,000 பேசலாம் விவசாயத்தை. ஆமாம். படத்தில் நீங்கள் போய் பார்த்தது எப்படி இருக்கு சார் அவங்களுக்கு? ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலேயே பிடித்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஏதோ தொழில் இங்கே இருக்குது, சென்னையிலன்றதுனால தான் இங்கே இருக்கிறேன். ப்ளஸ் வந்து மியூசிக் டைரக்டர் மிஷினில் வாழ்ந்தாகணும் அப்படின்றதுனால நான் இங்கே இருக்கேன். தவிர்த்து எனக்கு பிடித்த வாழ்க்கை வந்து எளிமையான ஒரு வாழ்க்கை தான். கிராமங்கள் போய் இருக்கும்போதோ, இந்த ஈவினிங் 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே மக்கள் தூங்குறதை பார்க்கும்போதோ, கூலி கூறு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலேயே நான் ஐ திங்க் 2-3 இயர்ஸ் அப்புறம் கழித்து ஸ்ரீதர் வேம்பு சார் வந்து எப்படி தென்காசி போய் செட்டில் ஆனாரோ, அது மாதிரி பொள்ளாச்சி எங்கேயாவது கூட செட்டில் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல கிராமம் தேடி உண்மையிலே இடம் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் லொக்கேஷனில் இருக்கும்போதே இங்கே என்ன ரேட் போகுதுலாம் இந்த கள்ளக்குறிச்சி கிராமத்தை என்ஜாய் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை. இந்த கிராமத்தில் வாழ்கிறவங்கலாம் ஏதோ சிட்டியில் கிழிச்சிடுறானுங்க, பயங்கரமாக மால் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஏமாந்துடாதீங்க. இங்கே ஒன்றுலாம் வாழ்க்கையெல்லாம் கிடையாது. இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் ஓடுறாங்க பல பேர். அங்கே இருக்க வாழ்க்கை தான் பார்த்தீங்கன்னா நல்ல காற்று, நல்ல மக்கள், இன்னசென்ஸு, பரபரப்பு இல்லை, நல்ல நல்ல காய்கறி. ஒரு பாம்பு போட்டால் போதும், நாளைக்கு வந்து சென்னையிலலாம் இருக்க முடியாது. சூப்பர் மார்க்கெட் கிடையாது, கரண்ட் கிடையாது, நெட்டு கிடையாது. அப்படின்னா எப்படி வாழ்வீங்க சென்னையில் நீங்கள்? ஆக்சுவலாக ஒரே ஒரு பாம்பு, சின்ன வார் வந்தால் போதும், இன்னொரு கொரோனா வந்தால் போதும், சூப்பர் மார்க்கெட் இருக்காது. அதனால் வந்து கிராமத்து மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் வேலை விஷயமாக சென்னை வந்து செட்டில் ஆகிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா சென்னையில் நீங்கள்? ஸோ அதனால் நீங்கள்லாம் சேர்ந்து கூடிய சீக்கிரம் கிராமத்துலேயே செட்டில் ஆகிருக்கோம். இல்லை நான் போக போகிறேன்றேன். அங்கேருந்தா வரீங்க நீங்கள் தினைக்கும்? வேலைக்காக வந்துட்டீங்கல்ல, திருப்பி கிராமத்துக்கு போயிடலாம். அதான் சார். பாதி பேர் இப்போ இன்ஸ்டாகிராமில் தான் சார். அப்படியா? சரி. இந்த படத்தோட டைட்டில் வந்து தெலுங்கில் வந்து வந்த தேவுலுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறோம். வந்த தேவுலு, வந்தது 100 சாமி அதே மாதிரி வச்சுருக்கிறோம். ஸோ தெலுங்கில் வந்து பிச்சைக்காரன் 1 மிகப்பெரிய வெற்றியானது. தொடர்ந்து இதே மாதிரி 100 சாமிகள் இருந்தாலும் பாட்டு அங்கேயுமே பெருசாக ஹிட் ஆச்சுன்றதுனால இந்த ஆப்டான டைட்டிலாக இருக்குன்றதுனால அங்கேயும் சைமல்டேனியஸாக ரிலீஸ் பண்ணுறோம். கிராமத்தில் செட்டில் ஆகும் கண்டிப்பாக. அதில் என்ன சொல்கிறது, 100 கோடி. எனக்கு ரொமான்ஸ் வராதுன்னு சொல்கிறீங்களே, உங்கள்கிட்ட கேளுங்க சார், கேளுங்க, ஓப்பனாக கேளுங்க. ஏன் ரொமான்ஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க. விஜயானந்தி சார் ரொமான்ஸ் நிறைய படம் நடிப்பீங்க, நிறைய ரொமான்ஸ். விஜயானந்தி சார் ரொமான்ஸ் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? ஃபுல் மார்க் கொடுக்கலாம். பிகாஸ் அவங்க ரொம்ப நேச்சுரலாக சட்டிலாக ரொமான்ஸ் பண்ணுவோம், யாருக்கும் தெரியாது அவங்க ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான அண்ட் இந்த கேரக்டர் கியூட்டா பூக்கியா ரொமான்ஸ் பண்ணுவாங்க. எதிர்பார்க்காத பதில் கொடுப்பாரு. அப்புறம் இந்த மூவில அவங்க கேரக்டர் கூட அப்படிதான். சீன்ல சாரி அவங்க வந்து ஒரு சீன்ல இவங்க மேல இம்ப்ரெஸ் ஆகி இருந்தா உங்களை மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. அதுக்கு இவரோட பதில் இருந்தா உங்களை மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க சுவாசிக்கா. அதுக்கு இவரோட பதில் எனக்கு எனக்கு இருந்தா உங்களை மாதிரி இருக்கணும்னு தோணுது அப்படிங்கிறாங்க சுவாசிக்கா. இவருடைய பதில் எனக்கு உங்களோடையே இருக்கணும்னு தோணுது. இதுதான் அவருடைய கேரக்டர். இன்னசென்ட் பட் ஹி இஸ் வெரி ஸ்மார்ட். இந்த படம் வந்ததுக்கு பாருங்க ஒரு 5 பாயிண்ட்டை பத்தி இந்த படத்தை பத்தி பேசுவாங்க. ரியல் லைஃப்லயும் அப்படிதானே சார்னா லைட்டா? அது எனக்கு அப்படி தெரியல. எது உண்மைதான். நிறைய பாசம் இருக்கு, அது அவங்க எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ப்ரெஸ் பீப்புளுக்கு எல்லாருக்கும் வணக்கம். சசி சார் டிரெக்ஷனில் 100 சாமி வரப்போகுது. விஜய் ஆண்டனி ப்ரொடக்ஷனில் விஜயானி சார், அஜய், பாட்னி, சக்தி, காவ்யா, அப்புறம் கருணா சார், நிறைய காஸ்ட் இருக்குது இந்த மூவியில். ஸோ இந்த மூவி வந்து எதுக்கு எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோன்னா, இது பேசிக்லி ஒரு ஹியூமன் ஸ்டோரி தான். ட்ரூ ஒரு யூனிவர்சலான ஹியூமன் நேச்சருக்கு எல்லா இடத்துலையும் ஒரே வேல்யூ தான். பட் நம்ம தான் அது வந்து விமனுக்கு இப்படி மென்னுக்கு இப்படி அப்படின்னு சொல்கிறது. பட் அப்படி இல்லாமல் ஒரு ஹியூமன்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்காக இருந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த லைஃபு. அப்புறம் விமனோட லைஃபு வந்து யாரும் வந்து ஒரு ஜட்ஜிங் ஒரு போல் பண்ணுற மாதிரி அந்த பர்சன்டேஜ் மட்டும் அவங்க பார்த்துட்டு வாழக்கூடாது. அவங்களுக்கும் அவங்களோட ஜாபுக்கான சாய்ஸ், மேரேஜ், ரீமேரேஜ், டிவோர்ஸ், லவ், கம்பேனியன்ஷிப், அது எல்லாமே எந்த ஏஜிலும் அவங்களால ஆசைப்பட முடியும் அப்படின்னு ஒரு சில ரிமைண்டிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இந்த மூவி பார்க்குறவங்களுக்கு இது தமிழாக இருந்தாலும் தெலுங்காக இருந்தாலும் ஹிந்தி, மலையாளம், கன்னடா, வாட் எவர் லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த ஹியூமனோட இமோஷன் வந்து கனெக்ட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் இந்த மூவி வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கோத்ரூ பண்ணியிருக்கிற நிறைய விஷயங்கள், பார்த்த நிறைய பர்சனாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி சார் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது, அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். என்னோடய கெரியரில் நான் பண்ண நிறைய கேரக்டர்ஸில் எது ஃபேவரேட்டுன்னு எனக்கு கேட்டேன்னா
கண்டிப்பாக அதில் நூறுசாமியோட செல்வி கேரக்டர் இருக்கும். பிகாஸ் அவ்வளோ அவ்வளோ பியோர் ஆன ஒரு கேரக்டர் தான் இது. ஸோ தேங்க்யூ சசி சார். என்னை நம்பி ஒரு ட்ரஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளை நம்பி ஒரு டிரெக்டர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது அது 1000% நல்லா பண்ணணுன்ற ஆசை நமக்கு வரும். அதனால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்படி ஒரு மூவி. அண்ட் விஜயாண்டி சார் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் ஹீ சப்போர்ட் அஸ். இந்த மூவிக்கு அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட் வந்து பெரிய லெவல். அது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல். இந்த மூவி நல்லா வரணும்னு நீங்களும் ப்ரே பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் சசி. ஆஃப்டர் சிவப்பு மஞ்சள் பச்சைக்கு அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த படம் பண்ணுறேன். நடுவில் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது இந்த படத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும். இந்த படத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா, இது பிச்சைக்காரன் மாதிரியே இது ஒரு நிஜ சம்பவத்தை அடிப்படையாக வச்சு பண்ணியிருக்கேன். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த ஒரு நிஜமான சம்பவம் இது. ஸோ இந்த கதையை விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷனில் சொல்கிறதுல அவங்க பண்ணுறதுல எனக்கு பயங்கர சந்தோஷம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு யுனிக்னஸ் இல்லாமல் எப்பயுமே நான் படம் பண்ண மாட்டேன். அந்த யுனிக்னஸ் வந்து சமூகத்தோட எந்த அளவுக்கு ஒத்து போகுது, சமூகத்துக்கு எந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, அதில் ஒரு 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 பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதுல எனக்கு பிச்சைக்காரன் அளவுக்கு இல்லை, பிச்சைக்காரனுக்கு மேலே ஒரு திருப்தி இருக்குது இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுறதில்ல. அது மறுபடியும் பிச்சைக்காரன் மாதிரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ண அதே கம்பெனி பண்ணுறதில்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த கதையை விஜய் ஆண்டனி ஓகே பண்ணது எனக்கு உண்மையாலே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது என்ன காரணங்கிறது விஜய் ஆண்டனியே சொல்லுவார். இந்த கதை சொல்லி முடித்த உடனே அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எப்படி சார் நீங்கள் சொல்லாமலிருந்து இப்படியே இந்த மாதிரி கதைகளாகவே தேர்ந்தெடுத்து பண்ணுறீங்க அப்படின்னுங்கிறது தான். அதுதான் எனக்கு கிடைச்ச இந்த படத்துக்கான பெரிய ரிவார்டாக நான் நினைக்கிறேன், ஒரு ப்ரொடியூசர்ட்டு இருந்து கேட்குறது. ஸோ படம் முடிச்சிட்ட பிறகும் நான் நைட்டு 2:15 இருக்கும், சூப்பர் சார் தேங்க்யூ அப்படின்னு இன்னொரு வார்த்தை போட்டிருந்தாரு. அது நான் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாருக்கும் காட்ட போகிறேன், இப்போ சொல்ல விரும்பல. அப்புறம் இந்த படத்தில் கதையை யோசித்த உடனே எனக்கு நான் இந்த கதையை யோசிச்சுட்டு இருக்கிற டைமில், அதாவது எழுதிட்டு இருக்கிற சமயத்தில் லப்பர் பந்து வந்ததுனால எனக்கு வேறு யாருமே எனக்கு தோணலை. அதுக்கு முன்னாடி மைண்டில் யாருமே இல்லை. எழுதும்போது கரெக்டாக ஒரு பந்து வந்து அடித்து திரும்பி பார்த்தா சுவாசிகா நிற்கிறாங்க. ஓகே, இம்மீடியட்டாக எனக்கு அந்த கேரக்டருக்கு சுவாசிகா தவிர எந்த இதுவுமே இல்லை. நான் என்ன நினச்சனோ அது 100% அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த அஜய் திஷானை புக் பண்ணுறதுக்கு தான் நான் போனேன். நான் அவங்ககிட்ட கதை சொல்கிறதுக்கு தான் போனேன். அவன் வேணுங்க, நான் ரொம்ப சின்ன பையனா டிஷ்யூம் டைமில் இவர் ரெக்கார்ட் பண்ணிருப்பார். நான் வெளியே வந்து இவங்க அப்பா கூட ஷட்டில் ஆடிட்டு இருப்பேன். அப்பா பிறந்தானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, பிறந்தனுங்க, சின்ன குழந்தையா இருக்கேன். ஸோ அவர்கிட்ட அஜய்கிட்ட கதை சொல்ல தான் நான் போனேன். நான் கதை கேட்ட உடனே வந்து இமீடியட்டாக ஒன்றும் சொல்லலை, நான் பண்ணுறேன் சார் சொல்கிறேன். அடுத்த நாள் மாமாட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டாரு. நான் எனக்கு இவர் மைண்ட்லேயே இல்லை எனக்கு. அப்போ ஏன் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு மகனுக்கும் அம்மாவுக்குமான ஒரு, அதான் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு மகன் தாயை தெய்வமாக பார்த்தான், அது பிச்சைக்காரன். ஒரு மகன் தாயை மனுஷியாக பார்க்க பழகினான், தட் இஸ் நூறுசாமி. ஸோ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மகனுக்கும் அம்மாவுக்குமான ஒரு கதையில் இவர் எப்போ உள்ளே வராரு, இவர் எப்படி உள்ளே வராரு, இவரோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது நான் அதை இப்போ சொல்ல விரும்பலை. ஸோ இப்படி தான் இந்த அஜய் மூலமாக தான் நான் விஜயாண்டிகிட்ட சொல்ல போனேன். ஓகே, இதுக்கப்புறம் சக்தி உள்ளவர் இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு கதையை எடுக்கிறோம். ஸோ நமக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது. அப்படி யார் சோஷியல் மீடியாவில் யார் நல்லா இருக்காங்க, இல்லை இந்த வெப் சீரிஸில் யார் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு சக்திராஜ்
சக்தி. ஏன்னா சக்தி சக்தின்னு கூப்பிட்டு பழக்கப்பட்டது. திடீர்னு டைட்டில் என்னப்பா போடணுன்னு ராஜன் சேர்த்தாரு, அதனால கன்ஃபியூஷன். சக்தி ராஜன் பாடினியும் அப்படி தான் வந்தாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து நான் காவியா அணில பார்த்து ஆடிஷன் பண்ண உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் லக்கிலி அவங்களுக்கு வித் லவ் கிடச்சிது. இப்போ வித் லவ்வுடைய ஒரு நடிகையாக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருடைய ஃபேவரட் ஆக்ட்ரஸாக இருக்காங்க. இப்போ இப்படி தான் இந்த க்ரூ உள்ள வந்துச்சு. மற்றது சார் பேசுவார்.